விஆர் அப்டேட்ஸ் கொண்டு வர வைக்கிறேன். பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஆனால் நான் சொல்கிறேன், நான் வியாழக்கிழமை கொடுத்த ப்ரீ பிளானை பார்த்துருந்தீங்கன்னா அந்த லெவல்ஸ் சும்மா ஒரு எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தீங்கனாலே உங்களுக்கு எங்கெங்க என்ன பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எங்க என்ன பண்ணிருக்கலாம், எங்க நம்ம லாஸை தவிர்க்கலாம்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை நான் கேரண்டியா சொல்றேன். நீங்க பாருங்க, நம்ம லெவல் எவ்வளவு அழகா ஒர்க் அவுட் இருக்குன்னு நீங்க பாருங்க. சரியா, நான் 5 மினிட்ஸ்ல போய் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம இந்த லெவல் ஏற்கனவே கொடுத்துருந்தோம். மார்க்கெட் அழகா ஓப்பன் ஆகி இங்க நம்ம கொடுத்த சப்போர்ட்ல ஏறிட்டு திருப்பி அதை பிரேக் பண்ணி நம்ம கொடுத்த சப்போர்ட்லேயே தான் ரீடெஸ்ட் எடுத்து பியரிஷ் கேண்டில் வந்துருக்கு, என்ட்ரி எடுத்து நம்ம பியரிஷ் கேண்டில் கொடுத்து அங்கேருந்து திருப்பி நம்ம சப்போர்ட்டுக்கு வந்திருக்கான். நம்ம சப்போர்ட்டுக்கு வந்து திருப்பி ஏறி திருப்பி இறங்கி இங்கே எங்கே அப்படியே ஆசிலேஷன் சைட் வேஸில் போயிருக்கான். போனதுக்கு அப்புறமா நம்ம லெவலில் பட்டு திருப்பி ஒரு நல்ல ஒரு மூமெண்ட் கொடுத்துருக்கான். இது நிஃப்டியோட கதை. அது எவ்வளோ அழகாக நடந்திருக்கு பார்த்தீங்களா? சரி, ஓகே, இது நடந்தது. இப்போ என்ன நடக்கலாம் நான் சொல்ல வரேன். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இப்போ நான் அழகான ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கேன். நான் பீஸ்கோ ட்ரெயினில் படித்தது வரைக்கும் அவங்க எங்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க, என்ன நான் கற்றுக்கிட்டேன், என்ன நான் கவனிச்சிருக்கேன்னா, எப்பவுமே ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆச்சுன்னா அது எங்கே தொடங்கிச்சோ அங்கே வரைக்கும் அது வர நிறைய வாய்ப்பு இருக்குன்னு நான் கற்றுக்கிட்டாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் இங்கேருந்து எடுத்திருக்கேன். அப்போ இந்த ரேஞ்ச் வரைக்கும் வாய்ப்பு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இது ஒரு பாயிண்ட். இன்னொன்று, இப்போ ஏன் கீழே வர்றதுக்கு இன்னொரு வாய்ப்பு என்னன்னா, இங்கே ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. இது என்ன பேட்டர்னு நீங்க கத்துக்கோங்க. இந்த பேட்டர்ன் வந்து நீங்க யூடியூப் சேனல் நிறைய சேனல் போனீங்கன்னா நீங்க கத்துக்கலாம். இதுக்கு பேர் வந்து இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர். லெஃப்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆயிடுச்சு, ஹெட் ஃபார்ம் ஆயிடுச்சு. இன்னும் ரைட் ஷோல்டர் இங்க போட்டிருக்காங்களா, அது இன்னும் ஃபார்மும் ஆகலாம், இல்லைன்னா அப்படியே உடச்சிட்டு போகலாம். ஏன்னா வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தை தானே வராங்க. அப்போ உடச்சிட்டும் போகலாம், இல்லை இங்க ரீடெஸ்ட் பண்ணிட்டு திருப்பி போகலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்க கரெக்டாக ட்ரேட் பண்ணி பிளான் பண்ணிக்கோங்கப்பா. ஓகேவா? இன்னும் இந்த இந்த இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டரோட எதுக்காக கத்துக்கிறோம் அப்படின்னா, இந்த இன்வெர்டட் ஷோல்டர் ஃபார்மேஷன் வந்துச்சுன்னா கீழே போறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. கரெக்டா? அதுக்காக தான் நான் இதை சொல்றேன். அப்போ அது ட்ரெண்ட் லைன் உடைச்சுன்னா கீழே வரணும், அது ஒரு பாயிண்ட். இப்போ இது உடைச்சிருக்கு, அப்போ நம்ம நிறைய விஷயம் இது தெரிஞ்சுக்க என்ன ஆகுது, இத்தனை விஷயம் நம்ம கன்ஃபார்ம் ஆகணும். நம்ம ஒரு நம்பிக்கையா எடுக்கலாம், அந்த நம்பிக்கை இருக்க முடியும் நம்மளாலையும். அப்புறம் நமக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குல்ல, நம்ம நினைக்கிறது நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நம்ம வந்து 22/7/2024க்கான முக்கியமான லெவல் சொல்றேன். 24,537ல இருந்து 24,491. நல்லா திருப்பி சொல்றேன், 24,537ல இருந்து 24,491 வரைக்கும் சைட்வேஸ் போக வாய்ப்பு இருக்கு. இந்த லெவல்ல ஜாக்கிரதையா ட்ரேட் பண்ணிக்கோங்க. இந்த 24,491 உடஞ்சதுக்கு அப்புறமா நல்ல ஒரு ரேஞ்ச் இருக்கு. அதுக்கு அடுத்த சப்போர்ட் பாத்தீங்கன்னா 24,440. இதே தான் பிரேக் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு ரீடெஸ்ட்ல ஒரு பியரிஷ் கேண்டில் கிடைச்சதுன்னா அங்க பண்ணுங்க. அங்க ஒரு நல்ல ஒரு ரேஞ்ச் இருக்கு. கரெக்டா ட்ரேட் எடுத்து பர்ஃபெக்டா ப்ராஃபிட் பண்ணி முடிங்க. ஓகேவா? நான் அதை வந்து ஃப்ரண்ட் பேஜ்ல அப்லோட் பண்ணுவேன். அதுல பார்த்து பொறுமையா என்ன லெவலுக்குன்னு ஒரு நோட் மட்டும் பண்ணிக்கோங்க. வேற எதுவுமே நீங்க பண்ண வேணாம். நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், பேங்க் நிஃப்டி போலாம். அங்கதான் செம பியூட்டியா இருக்கு. பேங்க் நிஃப்டி பாத்தீங்கன்னா செம்ம, சும்மா சொல்லக்கூடாது, நான் சொல்ற சினாரியோவை அப்படியே நினைச்சு பாருங்க. 9-15 கேண்டில் டாண்டா தூக்கி 9-15 கேண்டில் ரெட்டு போட்டிருக்கான். ரெட்டு போட்டுட்டு இப்போ நான் மற்றவங்க மாதிரி கால் கொடுக்குறோன்னா, சும்மா ஃப்ரெண்ட் பேஜில் கால் கொடுக்குறதா இங்கே நமக்கு எதுவும் தெரியாது. ஆனால் நான் இங்கே சொல்ல வரேன் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, இங்கே வந்து கீழே இறங்கிட்டே நம்ம மார்க் பண்ண சப்போர்ட்ல மேலே ஏறி இருக்கான். சில பேர் என்ன பண்ணுவாங்க, மேலே இந்த கேண்டில் பார்த்தோன்னே கேண்டில் ஸ்டிக் படிச்சவங்க என்ன பண்ணலாம் இருக்கலாம், எனக்கு தெரியாது. இப்போ ஏறுறவங்க என்ன பண்ணலாம், ஓ கிரீன் போட்டா மேலே ஏறலாம் நினச்சி பை பண்ணிருக்கலாம். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. பட்டுன்னு பையன் கீழே இறங்கிட்டான். இறங்கிட்டு நம்ம மார்க் பண்ண லெவல்ல தான் அப்புறமா திருப்பி மேலே ஏறி அதே இடத்துல பட்டு ரீடெஸ்ட் எடுத்து நம்ம சப்போர்ட்ல வந்து அடிச்சிருக்காம பாருங்க. பர்ஃபெக்டா. எல்லா டைமும் பர்ஃபெக்டா இருக்காது, ஆனா இந்த வாட்டி எவ்வளவு பர்ஃபெக்டா வந்திருக்கு பாத்தீங்களா? அதுக்கப்புறமா மார்க்கெட் மேல போய் ரீடெஸ்ட் எடுத்திருக்கான். திருப்பி மேல போய் ரீடெஸ்ட் எடுத்து அதே லெவல் திருப்பி வந்திருக்கான், ரீடெஸ்ட் எடுத்திருக்கான், திருப்பி அதே லெவல்.
இது நடந்து முடிஞ்சது. சப்போர்ட்டை பார்த்துட்டோமா. அடுத்தது என்ன பண்ணலாம், 22/7/2024 ப்ரீ பிளான் வீடியோ. இப்போ 52,148 ஒரு முக்கியமான சப்போர்ட்டா இருக்கும். இது உடஞ்சுதுன்னா நமக்கு ஒரு சரியான தரமான ஒரு ரேஞ்ச் இருக்கு. எவ்வளோ இருக்கு ரேஞ்சு நான் பார்க்குறேன். 187 பாயிண்ட் இருக்கு. அதில் நீங்கள் ஒரு 100 பாயிண்ட் எடுக்க ட்ரை பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு நல்ல லாபம் பார்க்கலாம்னு நம்புகிறேன். நல்லா பண்ணுங்க. ஏற்கனவே ட்ரேட்ல இருக்கீங்கன்னா இந்த லெவல்ஸை நோட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பிளான் போட்டு பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். அதே தான், நமக்கு பிரேக் ஆனதுக்கு அப்புறமா ரீடெஸ்ட்ல நமக்கு ஒரு பியரிஷ் ஸ்கேன் நல்லா கிடைச்சதுதான். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் போட்டு பண்ணுங்க, நல்லா இருக்கும். புரியுதுல? நான் எப்படி ட்ரேட் பண்றேன், என்ன இதுல வந்து நான் எல்லாம் மார்க் பண்ணிட்டு உங்களுக்கு தெரியணும்னா, நம்ம சேனல்ல மை வே ஆஃப் சக்சஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா அதில் நான் டீட்டெயிலாக போட்டிருக்கேன். வேற ஏதாச்சும் உங்களுக்கு வேணும்னா நீங்க சொல்லுங்க, அதையும் நம்ம பிளான் போட்டு பண்ணலாம். நீங்க அதுக்கு கொடுத்த சப்போர்ட்டுக்கு நன்றி. வியூஸ் கூட பரவாயில்ல, சூப்பராக ஏறிக்கிட்டே இருக்கு. ஃப்ரண்ட் பேஜில் பார்த்து இது பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். நாளைக்கு நல்லா ட்ரேட் பண்ணுங்க.